எங்களுக்கு முன்னாலே பேசிய இந்த 4 சகோதரர்களும் மிக மிக சிறப்பாக இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஒவ்வொருவருடைய பேச்சையும் கேட்டு நாங்கள் பிரமித்து போயிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இனிய சகோதரர் விஜயசுந்தரம் அவர்களினுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அவருடைய பேச்சை கேட்டு. உண்டபடி தான் சொல்றீங்களா இல்லை மஞ்ச புகழ்ச்சியா? என்ன தெரியாம தான் கேட்குறேன். நம்ம எங்க இருந்து பேசுறோன்றதை பத்தி எப்பவுமே ஒரு உணர்வோடு இருக்கணும். இந்த ஆன்மீகவாதிகளினுடைய பிரச்சனையே என்னன்னா, எங்க இருக்கோம் என்ன செய்யறோன்றது கடைசியை மட்டும் அவங்களுக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. இன்னைக்கு காலையில நடுவர் எங்க 6 பேரையும் உட்காத்தி வச்சு, பிரபாகரன் சார் அதுக்கு சாட்சி, 6 பேரையும் உட்காத்தி வச்சு சொன்னாரு, முதல் மணி அடிப்பேன், ஆனா அப்ப 8 நிமிஷம்தான் ஆயிருக்கும், உடனே நீங்க முடிக்கணும்ன்றது அவசியம் இல்லை, இன்னமும் 2 நிமிஷம் உங்களுக்கு இருக்குன்றதுக்காகத்தான் முதல் மணினர். இந்த ஆன்மீகத்தை ஆவேசமா பேசி பேசி முதல் மணி எது 2வது மணி எதுன்னு தெரியாம, அதுலயும் அவர் பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா முதல் கருத்து நீங்களாம் நினைவு வச்சிருக்கீங்களா? அவர் சொன்னத முதல் கருத்து நான் எழுதி வச்சிருக்கேன். மருந்து கொடுப்பது அறிவியல், நோயே வராமல் செய்வது ஆன்மீகம். சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்ப யாருக்கு இருமல் இருக்கு? இப்ப இல்ல தெரியாம கேட்கிறேன், யார் அணியில இருமல் இருக்கு? என்ன அவர் பக்கத்துல அவங்க தலைவரை சொல்றீங்களா? ஆமா. இப்ப எல்லாம் இந்த யாழ்ப்பாணமே இங்க கூடி இருக்குங்க, எல்லாரும் சாட்சி. நீங்க நிறைய இங்க மருத்துவர்கள் இருக்கீங்க, மருந்து கடைக்காரர்கள் இருக்கீங்க. வேல் நம்பி சார் பட்டிமன்றம் முடிஞ்சு எந்த கடைக்கு வந்து இருமல் மருந்து கேட்டாலும் யாருமே கொடுக்க கூடாது. அவர் தான் அறிவியல் வேணாங்கிறாரு. அவருடைய அணி தொண்டர் வேற சொல்றாரு ஆன்மீகம் நோயே வராமல் தடுக்கும். நீங்க இங்கேருந்து உருண்டுக்கிட்டே போங்க, நீங்க உங்க இருமல் சரியாகிறதுக்கு. இறுதியாக நீங்கள் அறிவியலுக்கு தான் வர வேண்டும் என்பதை நண்பர் விஜயசுந்தரத்தை விட வேறு யார் வலிமையாக சொல்லிவிட முடியும்? இப்போ பட்டிமன்றம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். விமானம் ஏறுகிற வரையில் அறிவியல் கட்சியில் பேசுவது நானா நண்பர் ராஜாவான்றதை பற்றி ஒரு தகராறு இருந்துகிட்டே இருந்தது. அவரும் அறிவியல் கட்சியில் பேசணும் தான் ஆசைப்பட்டார். ஏனென்றால் அவர் இயல்பிலேயே ஒரு அறிவியலாளர். நாமெல்லாம் ஒரு செல்போன் வச்சிருப்போம், 2 செல்போன் வச்சிருப்போம், அவர் 4 செல்போன் வச்சிருக்காரு. இப்ப சாம்சங் கம்பெனியில இதுவரை கண்டுபிடித்து வெளிச்சந்தையில் விடாத மாடல் அவர்கிட்ட இருக்கு. அவர் நோட் 9+ வச்சிருக்காரு. சாம்சங் கம்பெனி முதலாளிட்டே அது இன்னும் கிடையாது, ஆனா இவர்கிட்ட இருக்கு. இவ்வளவு தூரம் அறிவியலில் ஆர்வம் உள்ள இவர் அறிவியல் தான் பேசுவேன்னு அவரு சொல்றாரு, நானும் சொல்றாரு. இந்த பிரச்சனையோட தான் நாங்க கொழும்புக்கு வந்து இறங்கினோம். வந்த பிறகுதான் பிரச்சனை தீர்ந்தது. எப்படின்றீங்களா? இமிகிரேஷன் கியூல நின்றுட்டு இருக்கோம். முதல்ல ராஜா சார் நிற்கிறாரு, அடுத்தது நான் நிற்கிறேன், ஐயா பின்னாடி நிற்கிறார். ராஜா சார் முதல்ல போனோன்னா அந்த இமிகிரேஷன் கவுண்டரில் இருக்கிற அந்த நபர் அவரை பார்த்து, ராஜா சாரை பார்த்து கேட்டார், பிஸ்னஸ்? ஏன்னா பொதுவாக எல்லாரும் வியாபாரத்துக்கு தான் வராங்க போல இருக்கு இந்தியாவிலிருந்து. பிஸ்னஸ்? உடனே இவர் பதில் என்ன சொல்லணும்? நான் இந்த மாதிரி பேச வந்திருக்கேன் சொல்லணும் இல்லை. இவர் சொல்கிறார், நோ பிஸ்னஸ். சத்தியமாக நடந்தது. அது 2 பொருள். ஒன்று, எனக்கு வியாபாரம் எதுவும் இல்லை என்பது. 2வது, ஒரு வேலையுமே இல்லாமல் சும்மாவே நான் கொழும்புக்கு வந்திருக்கேன். அந்த ஆள் 2வது பொருளை தான் எடுத்தான். 2வது பொருளை எடுத்துட்டு ஒரு வேலை இல்லாமல் ஒரு ஆள் எதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி கொழும்புக்கு வந்திருக்குன்னு சொல்லி மேலும் கீழுமா பார்த்தா இவர் வேட்டி வேற கட்டியிருந்தார். Then why did you come to Sri Lanka? இவர் உடனே சொன்னார், for சிவராத்திரி. அந்த ஆள் இவரை மேலும் கீழே பார்த்து வேட்டி வேற கட்டியிருந்தாரா, ஓகே சுவாமிஜி அப்படின்ட்டான். சத்தியமா நடந்தது, பொய் இல்ல, ஐயா சாட்சி. இல்லை நான் இருந்தேன் ஐயா, நான் இருந்தேன். அந்த ஆள் எவ்வளவு விவரம் இல்லாத ஆளா இருந்தா இவரை பார்த்து ஓகே சுவாமி. உடனே அவருடைய மனசுக்குள்ள ஒரு மின்னல் மின்னியது, இடி இடித்தது, அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது, சுவாமிஜி ஆயிட்டார். பாத்தீங்களா சுவாமிஜி ஆறது எவ்வளவு சுலபமா இருக்குல்ல? அறிவியலாளனாக ஆவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுக்காக படிக்கணும், அதுக்காக உழைக்கணும், ராத்திரி பகலா உயிரை விடணும். ஒவ்வொரு அறிவியலாளனுக்கு பின்னாலும் எவ்வளவு மகத்தான உழைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க 3 பேர் வந்து எகிரி எகிரி பேசுறீங்க.
இப்போ நடுவர் ஐயா அவர்களே, நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்குறேன். அவர் விஜயசுந்தரம் சார் பேசுகிற போது அறிவியல் சுயநலம் சார்ந்தது அப்படின்னு சொன்னார். சுயநலம் சார்ந்தது அறிவியல்ன்றதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, நீங்கள் அந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போனால் கூட எவ்வளவு தொகை கட்ட வேண்டி இருக்கிறதுன்னு கேட்டார். அறிவியலுக்கு காசு செலவழிக்கிறீங்க. நான் ரொம்ப பணிவோடு கேட்கிறேன், ஆன்மீகத்துக்கு காசு செலவழிக்க வேண்டாமா? எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியாது. எங்கள் ஊரில் கோவிலுக்கு உள்ள நுழையிற போது கோவிலையே மறைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய உண்டி வச்சிருக்காங்க. எல்லா கோவிலையும் இருக்கு, எல்லா மதத்தை சார்ந்த கோவில் இருக்கு. பணம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு வரிசை, பணம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு வரிசை என்பது கூட ஆன்மீகத்திலிருந்து வந்திருக்கிறது தானே. அதற்கு விலை இல்லையா? உண்மையான ஆன்மீகம் அப்படி இருக்காது என்று எனக்கும் தெரியும். உண்மையான ஆன்மீகத்துக்கு விலை கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அறிவியலுக்கு விலை இருக்கிறது என்றால் இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகத்துக்கும் விலை இருக்கிறது. நண்பர்களே, எங்கள் தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு எல்லாம் சில குறைகள் உண்டு. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊரை பற்றி குறைகள் இருக்கும். எங்கள் ஊர் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு எங்களுக்கெல்லாம் சில குறை உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தில் எங்கள் தமிழ்நாட்டை பற்றி எனக்கு ரொம்ப பெருமை. ஏனென்றால் இந்தியாவிலேயே உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக திகழ்கின்றது. அப்ப ஆன்மீகம் ஆசைப்படுமே தவிர நிறைவேற்றுவதை அறிவியல் செய்யும். எங்களுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஒரு தீ விபத்து நேர்ந்தது. அத்தனை ஆன்மீகவாதிகளும் மனம் பதைத்து போனோம். அழுதவர்கள் உண்டு, வருத்தப்பட்டவர்கள் உண்டு, ஐயோ என்ன ஆச்சோ என்று சொன்னவர்கள் உண்டு. சரி, விபத்து நடந்துருச்சியா? விபத்து நடந்தாச்சு. அடுத்த கட்டம் என்ன? அடுத்து என்ன செய்வது? என்ன செய்வது? கோவிலில் யாகங்கள் நடத்தி புனிதப்படுத்தலாம், எல்லா விதமான சரியைகள் கிரியைகள் செய்யலாம். ஆனால் முதலில் எதை செய்வோம்? முதல்ல என்ன செய்வோம்? எக்ஸ்பர்ட்ஸையும் டெக்னாலஜிஸ்டையும் கூப்பிட்டு இந்த இடத்தில் இனிமேல் நெருப்பு விபத்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அறிவியல் நிபுணர்களிடம்தான் முதல் ஆலோசனையை கேட்போம் என்றால் உங்கள் ஆன்மீகத்தின் பெரும் சொத்துக்களை காப்பாற்றக்கூட அறிவியலினுடைய துணை இல்லாமல் சாத்தியமே கிடையாது. ஆன்மீகம் பெரும் சொத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறது. ஆனால் இன்றைய தேதியில் அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட உங்களுக்கு அறிவியலினுடைய துணை தான் வேண்டும். ஒரு மெய்ஞானி தவம் செய்கிறான். அதை பார்க்கிற போது நமக்கு பிரமிப்பாக இருக்கு. எப்படி தவம் செய்யறான்? சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எதுவுமே இல்லாமல் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். பார்க்கிற போது பரவசமாக இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் மெய்ஞானியினுடைய தவம் அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தான், நான் சொல்லல, வேல்நம்பியா தான் சொன்னார். அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு, தன்னுடைய சொந்த ஆன்ம வளர்ச்சிக்கு ஒரு விஞ்ஞானி பரிசோதனை சாலையிலே தவம் செய்வது போல ரிசர்ச் பண்றான். நான் போய் பார்த்துருக்கேன் அதை. ஐயா, அமெரிக்காவிலே என்னுடைய தோழி ஒருத்தி கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவ கல்யாணம் செஞ்சுக்கல. நான் கேட்ட, ஏன் நீ கல்யாணமே செஞ்சுக்கல என்று கேட்டால் பதில் சொல்லுகிறாள், நேரம் இல்லை என்று பதில் சொல்லுகிறாள். விருப்பமில்லை என்று சொல்லி இருக்கலாம், அது வேறு விஷயம். நேரம் இல்லை என்று சொல்லுகிறாள். அப்படி என்ன நேரம்? கல்யாணம் செஞ்சுக்க கூட நேரம் இல்லாம என்ன என்று பார்த்தால், காலை விழிப்பதிலிருந்து இரவு வரை அவர்கள் ஒரு 100 பேர் அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள். எதற்கு வேலை செய்கிறார்கள்? அவர்களுக்கு சம்பளம் வருகிறது, அது வேறு விஷயம். ஆனால் சம்பளத்துக்காக யாராவது அப்படி உழைக்க முடியுமா? ஒரே ஒரு விஷயம்தான், கேன்சர் நோய் வந்தால் கீமோதெரப்பி என்கின்ற ஒன்றைத்தான் அதற்கு சிகிச்சையாக கொடுப்பார். ஒரு கதிர் இயக்கத்தை செலுத்துகிறார்கள். அந்த கதிர் இயக்கம் நல்ல செல்களையும் கெட்ட செல்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது. இவர்கள் எதுக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால், கதிர்களை கண்டுபிடிக்கிறார்கள். அது நல்ல செல்களை வாழ வைத்து கெட்ட செல்களை மாத்திரம் அழிப்பதற்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறும் என்று சொன்னால் மானுட சமூகம் முழுமைக்கும் அது பயன் தருமா இல்லையா? ஒரு ஆன்மீகவாதியினுடைய தவம் அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு மாத்திரம்தான் உதவும். ஒரு அறிவியலாளனுடைய தவம் மானுட சமுதாயம் முழுவதுமே வளர்வதற்கு உதவும். இதைத்தான் அறிவியலாளன் செய்கிறான். ஒரு சமூகம் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற போது காப்பாற்றுகிறான். அதனால் தான் சமூக முன்னேற்றத்துக்கு அது காரணம். சார், நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல ஓட்டுறதுக்கு டயருக்குள்ள போடுற டியூப் உங்களுக்கு கிடைக்கல, வெளியில இருந்து எதுவும் வர முடியாது, என்ன பண்ணீங்க? நீங்க வைக்கோலை எடுத்து பிரித்து சைக்கிளுக்குள்ளே திணித்து தைரியமாக சைக்கிளில் போனீர்கள். இந்த சமூகத்து பிள்ளைகள். இந்த அறிவியல் வேண்டாமா? வேல்நம்பி சார் சொல்றாரு வேணான்றார். 15 வருஷம் முன்னாடி அவர் அப்படித்தான் படிச்சார்.
நன்றி மறக்கலாமா வேல்நம்பி சார்? நான் மிக விரைவாக கேட்கிறேன். நேற்றைக்கு யாழ் நூலகத்தின் வாசலிலே நின்று நான் பார்த்தேன். அந்த நூலகத்தின் வாசலில் நின்று நான் பார்க்கிற போதெல்லாம் எரிகிற வாசனை எனக்கு வருகிறது. 5 லட்சம் புத்தகங்கள் அந்த நூலகத்திலே எரிந்து போயின. நான் நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கவே முடியாத, இனிமேல் கிடைக்கவே முடியாத சொத்துக்களை, புத்தகங்களை தமிழினம் இழந்து விட்டது. ஆனால் அன்றைக்கே அந்த புத்தகங்களை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருந்தால், மைக்ரோஃபிலிம் பண்ணி வைத்திருந்தால் நாம் இழந்திருக்க மாட்டோம் அல்லவா? உங்களுடைய உறவுகள் எங்கெங்கோ இருக்கிறார்கள். அந்த உறவுகளுக்கு எல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றி இனிமேல் எப்படி சொல்லித்தரப் போகிறீர்கள்? சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க, பாரிஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவர்களில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்து வசிக்க போவதில்லை. ஆனால் அங்கே சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய கதையை எப்படி இனிமேல் சொல்லித்தரப் போகிறீர்கள்? இங்கே ஒரு பாட்டி இருக்காடா, இது தாண்டா உன்னுடைய பாட்டி, இது தாண்டா உன்னுடைய தாத்தா, இவங்க யாழ்ப்பாணத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? எப்படி சொல்ல போறீங்க? ஒரு ஸ்கைப் இல்லாமல், ஒரு செல்போன் இல்லாமல், ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் உறவுகளோடு இனிமேல் முகமாக உங்களால் பார்த்து கொள்ளவே முடியாது என்றால் நமக்கு டெக்னாலஜி வேண்டாமா? நமக்கு அது தேவையில்லையா? எங்கெங்கோ இருக்கிறவர்களை ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பது போன்ற உணர்வை கொடுப்பது டெக்னாலஜி தானே, தொழில்நுட்பம் தானே. இங்க எவ்வளவோ பெண்கள் இருக்கீங்க. உங்க பாட்டிகள் சமையல் அறையில் எப்படி வாழ்ந்தார்கள் யோசிச்சு பாருங்க. சமையல் அறையிலிருந்து அவர்களுக்கு ஒரு நாளாவது விடுமுறை கிடைத்ததா? எப்படிப்பட்ட அடுப்பு, அக்னியே அணையாத அடுப்பு. நெருப்பு அணைஞ்சிட்டா பக்கத்து வீட்டுக்கு போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும். சமையல் ரூம்ல லைட்டு கிடையாது. எப்படி நின்று கொண்டு சமைத்தார்கள் நம்முடைய பாட்டிகள். இன்றைக்கு நம்முடைய சமையல் அறைகளிலே அப்படி திறந்தவுடன் அடுப்பு எரிகிறது, மிக்சி இருக்கிறது, கிரைண்டர் இருக்கிறது, வகை வகையாக சாப்பாடு செய்து தர முடிகிறது. பெண்களினுடைய வாழ்க்கை மாத்திரம் அறிவியல் இல்லை என்றால் அழுகி போயிருக்கும். ஆண்கள் நமக்கு உதவி செய்தார்களா? இல்லையே. அறிவியல் சாதனம் தான் நமக்கு உதவி செய்தது. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நாங்க செய்யறோம்மா. செய்யுங்க. அப்பெல்லாம் பண்ணாக்க இப்ப செய்யணும். நீங்க சாதி இருந்ததே, உங்கள் சமூகத்தை பற்றி தெரியாது, எங்கள் ஊரில் சொல்லுகிறோம். சாதி இருந்ததே. 2 அடுக்கு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக போய்விட முடியுமா எங்களுடைய ஊரில்? சினிமா வந்தது, அத்தனை ஜாதிக்காரனும் ஒன்னா உட்கார்ந்து பார்த்தான். ஒரு அறிவியல் கருவி வந்த பிறகுதான் ஜாதி என்றதே அன்றைக்கு மறைந்தது. மறந்துடாதீங்க பெருமக்களே. ஆன்மீகம் குறைபாடுடையது என்று சொல்லவோ போதாது என்று சொல்லவோ நாங்கள் வரவில்லை. ஆன்மீகம் தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பரவச கணங்களை அவனுக்கு தருகிறது. ஆனால் ஆன்மீகம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை செய்து முடிப்பதற்கான அத்தனை பெரிய பாய்ச்சல் ஆன்மீகத்துக்கு கிடையாது. நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய குறை என்ன தெரியுமா? ஆன்மீகவாதி என்று இருக்கிற ஒருவர் மற்ற எந்த ஆன்மீகவாதியினுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் கடைசி, இதுதான் முடிவு. அவன் சொல்றது தப்பு, அவன் பொய்யன், அவன் திருடன். ஆனால் அறிவியலாளன் இருக்கிறானே, அவன் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை கண்டுபிடித்திருக்கிறான். இன்னொரு அறிவியலாளன் இன்னொரு முடிவை கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் என் முடிவு தவறு, அந்த முடிவு தான் சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை அறிவியலாளனுக்கு தான் உண்டே தவிர ஆன்மீகவாதிக்கு கிடையாது. ஆன்மீகம் துரதிருஷ்டவசமாக மக்களை பிரித்து போட்டு விட்டது. கடந்த 100 ஆண்டுகளில் அறிவியல் தான் இணைத்து வருகின்றது. சாலமன் பாப்பையா ஐயா இங்கே வந்தது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் என்று வேல்நம்பி சொன்னார். பாப்பையா சார் 55 வருடங்களாக பட்டிமன்றம் பேசிக் கொண்டிருக்கிறார். மாட்டு வண்டிகளிலே போய் பட்டிமன்றம் பேசி இருக்கிறார். அவர் எங்கே போய் பேசுகிறாரோ அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு அவரை தெரியும். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்கவும் அவரை தெரியும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் சாதனம் ஒரு காரணம். ஐயா, நான் இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என் மகளுக்கு தமிழ் பரீட்சை. அவள் தமிழ் பரீட்சையின் போது நான் இருந்து சொல்லிக் கொடுப்பது தான் வழக்கம். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்து விட்டேன். அவளிடம் கேட்டேன், எப்படி தமிழ் பரீட்சை எழுதப் போகிறாய்? என்ன போர்ஷன் உனக்கு? திருக்குறள் தான், 3 அதிகாரம். எதுவுமே புரியல எனக்கு. நான் என்ன செய்வதுமா, நான் ஃப்ளைட்டில் இருக்கேன், என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவள் உடனே திரும்ப ஃபோன் பண்ணா, நீ கவலைப்படாதம்மா, நான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன், திருக்குறள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதுலேருந்து நான் படிச்சுட்டேன். புரிஞ்சுது. எப்படி புரிஞ்சுது? நம்ம சாலமன் பாப்பையா தாத்தாவினுடைய விளக்க உரை தான்மா அதில் இருக்கு.
இந்த தாத்தா நேரிலிருந்து சொல்லிக் கொடுக்க முடியாததை பதிவிறக்கம் செய்து ஒரு தொடு கணினியில் அவளால் படித்துவிட முடியும் என்று சொன்னால், பெரியவர்களே, நம் எதிர்கால சந்ததியினருக்கு நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு போக அறிவியல் தான் நமக்கு துணை செய்யுமே தவிர ஆன்மீகம் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். எப்படி இந்த அவையை அப்படியே தன்வசம் திருப்பிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதான் பேச்சு. ஒரு பேச்சு என்பது அவையை தன்வசம் திருப்பணும். பிரச்சனை என்ன? இப்போ ராஜாவுக்கு தான். வாங்க வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, யாழ் நகரத்தின் இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகளே, எங்கள் ஐயா திருமிகு நடராஜன் ஐயா அவர்களே, நண்பர் பிரபாகரன் உள்ளிட்ட பெரியோர்களே, ஒரு கடல் போல் பறந்து விரிந்து நின்று அமர்ந்து தரையில் அமர்ந்து தமிழுக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, அரசியல் பிரமுகர்களே, கோவில் குருக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சாமியாராக ஆகிவிட்டேன். ஒரே ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை சாமியார் ஆகிட்டார் அப்படின்னு அந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசினாங்க. ரொம்ப சிரமந்தான். அதுக்கப்புறம் நான் பேசுகிறது, பேசாமல் நடந்தே ஊருக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். குறுக்க போனால் பக்கமாமே. ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் அப்படி பிரமாதமாக பேசியிருக்கு. ஒரே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஐயா சொல்ல தேவையில்லை, அம்மாவும் பேச வேண்டியதில்லை. நாங்கள் இப்போ ஐயா பேச்செல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்குது. அதையே டவுன்லோட் பண்ணி இங்கே காட்டியிருக்கலாம். எதுக்காக ஐயாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? 1000 தான் ஆப் இருந்தாலும் ஒரு ஐயா மாதிரி ஆகுமா? ஐயா என்னையா நீங்கள்? இது வேற ஒன்றும் இல்லை, தங்களை அணிக்கு வைக்கிற ஆப்பு அது. இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு தலைவி. நான் 4 செல்போன் வச்சிருக்கேன். அதனால நான் என்ன தாமஸ் ஆல்வா எடிசனா? ஏதோ பழைய செல்போனெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்க மனம் இல்லாமல் இருந்தே வச்சிருந்துருக்கிறேன். இது ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பாயா? அதான் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த அணியில் இருக்கிற 2 பேர், இந்த நடுவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாவம் நொந்து போய் வந்திருக்கிறார். கட்சி பேசணுமே தவிர அந்த அணியில் இருக்கிறவர் சட்டை பையை பாருங்கள். அடுத்தவன் சட்டை பையை நீங்க எதுக்கே பார்க்குறீங்க? அறிவியல் எப்போவுமே அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணுமே தவிர ஊரில் என்ன இருக்குன்னு ஏன் பார்க்குறீங்க? இந்த அவரிடம் 4 செல்போன் இருக்கிறது. அவர் ராஜா சார் பெண்களுக்கு எல்லாம் அப்பாவாக நடிக்கிறார். அப்பாவை தனியாக நடிக்கிறேன். இதுக்கே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாம? இந்த 3 பேருமே பொறாம பிடிச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் பொறாமப்படாது. இப்போ நீங்கள் ஒரு 10 வீடு வச்சிருக்கிறீங்க சென்னையில் அப்படின்னு பேப்பரில் போட்டிருந்தான். நான் ஏதாவது சொன்னேன்னா இது வரைக்கும்? பேசுகிறாங்க, செல்போன் வச்சிருக்கான், இது வச்சிருக்கான். ஆன்மீகத்திற்கு காசு செலவு ஆகுமா? ஆன்மீகம்னா செலவாகுமா? உண்மை இல்லைங்க. மகா சிவராத்திரியை பற்றி இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையில் வாசித்தேன், எங்கள் ஊர் பத்திரிக்கையில். ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும், 4 கால பூஜை செய்ய வேண்டும். சரியா? கோயிலுக்கு போகிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு சுவாமி தரிசனம் கிடைக்கல, கூட்டம் அதிகமாக இருக்கா, கோவில் வளாகத்தில் ஓரமாக உட்காந்து நீ சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இரு, அது போதும். அதுவும் முடியலையா, எங்கேயுமே போவேனா, உன் வீட்டில் ஒரு சிவன் படத்தை வச்சு வில்வ இலையை அதுக்கு போட்டு நீ இரவெல்லாம் கண் விழித்து சிவாய நம என்று சொன்னால் நீ யாகம் செய்கிற அந்த பலன் உனக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்மீகம். போய் காசு செலவு பண்ணணும்னு ஆன்மீகம் கிடையாது. ஆதீனங்களை தேடி ஒன்றும் இல்லையா. போன வாரம் திருவாவடுதுறை ஆதீனத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு செந்தமிழ் கலாநிதி. நான் போய் சொல்லலை, ஐயாட்ட வேணா கேட்டுக்கங்க. ஆதீனத்திலேயே விருது வாங்கிட்டு அங்கிருந்து இங்க இந்த கடல் கடந்த உடனே ஆளுகளே மாறிடுறாங்க ஐயா. சமயம் பிரிக்கிறது. எங்க சொல்றீங்க? இந்த மண்ணில ஆறுமுக நாவலர் திருவிவிலியம் பைபிளை மொழிபெயர்ப்பதற்கு உதவினார்.
ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சைவராக வாழ்ந்தார். ஒரு சைவராக இருந்து கொண்டு இந்து சமயத்தின் அத்தனை உன்னதங்களையும் அறிந்த அவர்தான் வேறு சமயம் என்று பார்க்காமல் தமிழுக்கு இது ஒரு கொடை என்று பார்த்தார். அப்படித்தான் பார்க்கணும். அதுதான் சரியான ஆன்மீகம். எங்களை போயிட்டு என்னென்னமோ பேசியிருக்காங்க அந்த அம்மா. அது நில்லு கண்ணப்ப அப்படின்னு சொன்னார். அது கரெக்டு. சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களை எப்போவுமே ஒரு சோதனை கொடுத்து காப்பாற்றுவார். மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் படிச்சிருக்கீங்கல்ல? கொல்ல வந்தவனை, தன்னை கொல்ல வந்தவனை நம்முடைய சீடர்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக தத்தா நமர் என்று சொல்லி பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று வாழ்ந்த அடியார்களையும் பெரிய புராணம் சொல்லுதா இல்லையா? இதுதான் ஆன்மீகம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவர் இருக்காரு இந்த சிவகுமாரன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. இந்த சினிமா பாட்டில் யாரு கேட்டா? அறிவியல் கருவிகள் இருப்பதால் தான் நாங்கள் பேசுவது அங்கு வரைக்கும் கேட்கிறது. அந்த காலத்தில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர்லாம் பாடினாங்களே, மைக் வச்சுக்கிட்டா பாடினாங்க? தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் ஓதுவா மூர்த்திகள் இன்னைக்கு மைக் வச்சுட்டா பாடுறாங்க? கோயிலில் பாடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற உள்ள உருக்கம், அதனால தான் என் சிவபெருமான் அங்கே இறங்கி நிற்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் பானபத்திரன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாடினதாக ஹேமநாத பாகவதர், சினிமாவாவது பார்த்துருப்பீங்க இல்லையா திருவிளையாடல்? அது உடனே இவங்க சொல்லுவாங்க சினிமா தான் ஜாதியை ஒழித்தது. அதுலேயே தேவர் மகன் கவுண்டர் பொண்ணுன்னு படம் எடுக்கிறான். சின்ன கவுண்டர்னு படம் இருக்கிற ஜாதியை ஒழிச்சதாம்மா. நல்ல சினிமாவே அவங்க பார்க்குறதுல அப்படி தான் இருக்கும் சார். அறிவியல் இவங்க சொல்கிறாங்க வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டான், அறிவியல் வளர்ந்ததால் தான் நம்மை ஆண்டான். அவர் உண்மையை சொல்லுங்கள், எல்லா காலத்திலும் நாம் அடிமைப்பட்டு போனதற்கு காரணம் மற்றவர்களுக்கு அறிவியல் இருந்ததாலா, நம்மிடம் ஒற்றுமை இல்லாததாலா? தயவுசெய்து யோசிச்சுப்பார். என்னமோ அதில் அவருக்கு நடுவில் இருக்கிறவருக்கு என்ன வருத்தம்னா, எவனோ ஒருத்தன் பூசணிக்காயை எடுத்து இவரை மாதிரி படம் வரைஞ்சி தொங்க விட்டான். அது செஞ்சிருக்க கூடாது, அந்த பயில செஞ்சிருக்க கூடாது. அவன் மனசுல மட்டும் ஆன்மீக என்ன இருந்துட்டா செஞ்சிருக்க மாட்டான். இவர் போற போக்கில் ஒரு நாள் சைக்கிள் ஏதோ இடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவனை அந்த வருத்தத்தில் படம் வரைஞ்சதுனால அதை உரைக்கிறார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கையா? யாரையா கேட்டது இதை? சார், காடையார் கோயிலில் ஒரு கோபுரம் இருக்கு. பீரங்கியை கொண்டாந்து வச்சுட்டாங்க வெள்ளைக்காரங்க. மருது சகோதரர்கள் அவங்க கட்டின கோபுரம். எப்பயாவது இது தமிழ்நாட்டுக்கு வந்தால் பாருங்க, மிக மிக இங்கே இருக்கிற கோபுரம் மாதிரி கம்பீரமாக இருக்கிற ஒரு கோபுரம். காளையார் கோயில் கோபுரம் எழுந்து நிற்கிறது. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பீரங்கியை வச்சு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. நீ உன் உயிரை இங்கே கொடுக்கணும், உன் தலையை கொடு, இல்லாட்டி இந்த கோபுரத்தை காலி பண்ணிடுவேன். மருது சகோதரர்கள் வந்து சரண்டர் ஆனார்கள். எதற்காக? ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு பயந்து அல்ல, இந்த கோபுரம் சிவன் கோவில் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து வாழ்ந்த இந்த மண் தமிழ் மண். எல்லாத்தையும் மறந்துட்டு அறிவியல் என்னென்னவோ செய்யுது. ஐயோப்பா, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்கைப்பில் தேரோட்டம்லாம் பார்த்துறாங்களாம். ஏன் இது டிவியில் சாப்பிட்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தோன்னே வயிறு நிறைஞ்சிருமா? கேஎஃப்சியே காட்டுறாயா, அதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா நான் டிவியில் பார்த்து விட்டேன், எனக்கு வயிறு நிறைந்து விட்டது சொல்லுவாரா சிவகுமாரன்? செவ்வாயில் கார் ஓட்டுறானா, ஓட்டிகிட்டு போகிறேன் ஐயா. செவ்வாயில் கார் ஓட்டுறதுனால இந்தியாவிலையும் இலங்கையிலையும் எல்லாம் சரியாக போச்சு ஐயா. அவன் செவ்வாயில் ஓட்டுனதுனால என்ன லாபம்? நான் தெரியாமல் கேட்குறேன். செவ்வாயில் ஓட்டுற அவன் மலேசியா விமானம் ஒன்று MH370 விழுந்துச்சு. விழுந்து 3 வருஷம் ஆச்சு. எங்கே விழுந்துச்சுன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. செவ்வாயில் ஓட்டுறப்பா இதை ஓட்டப்படாதா? எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலைங்கய்யா. நீங்கள் வேணால் சொல்லுங்கள் உங்கள் அறிவியலை. இப்போ 3 பேர் நல்ல டீம் அறிஞர். செவ்வாயில் விழுந்துச்சு. இத்தனை வயது வரை எல்லாரையும் வாழ வைப்பது என்பது அறிவியல் அப்படின்னு ஐயா சொன்னார். உண்மையை சொல்லுங்க, அது அறிவியலா? மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும். ஆண்டவனின் அருள் இருந்தால் வாழ்நாள் நீடிக்கும். அறிவியலால் மட்டுமா வாழ்நாள் நீடிக்குது? ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சேர்ந்து அறிஞர் ஆயிடுறாங்களாம். தமிழ்நாட்டிலலாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. தயவுசெய்து இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், ஆயிடாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுங்க சமீபத்தில் 50 வயசுக்காரனை ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு 16 வயசு, அவனுக்கு 50 வயசு.
2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு தெரியாது அவனுக்கு 50 வயசுன்னு. அவன் இளைஞன் மாதிரியே போய் சொல்லியிருக்கான். அறிவியல் போய் சொல்லும். கடைசியில் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க. அவன் வந்து ஏறக்குறைய என்னைய மாதிரி இருந்திருக்கான்னு வைங்க. நான் ஏன் சிவகுமாரன் சார் சொல்லுவானே, அப்புறம் அவர் போகிறப்ப என் மேலே கோவப்படுவானே. அந்த பொண்ணு பார்த்தோன்னே மயங்கிடுச்சு. இவ்வளோ வயசானவனை நான் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆசிட் அடிச்சிடறான்யா. முகம் தெரியாதவனுக்கு முகமாக இருக்கிற முகமும் காணா போயிடுது. என்னையா கொடுமை. அவர் நம்ம லலிசன் ஐயா இருக்காரு, ரொம்ப மோசம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படின்னு அவர் சொன்னார். எதை திருக்குறளில் ஒரு வரி இருக்கு, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அது திருக்குறள் தானுங்கய்யா. அடுத்த ஆன்மீக கூட்டத்தில் கரெக்டாக பேசுவார். கடவுள் படைத்த மனுஷனை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அம்மா சொல்லியிருக்கு, இன்னொரு வீட்டம்மா சொல்லியிருக்கு, உங்கள் அப்பா வந்து அந்த ஃபேமிலியே ஒரு குரங்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கதையை இவ்வளோ தூரம் ஒரு தூக்கிட்டு வரணுமா? அமெரிக்காவில் இருக்கிறவர்களாம் நல்லா வாழ்கிறார்களாம், செவ்வாய் கிரகத்தில் போய் ஹனிமூன் வைக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். அவன் காலையில் கல்யாணம் பண்ணிட்டு மத்தியானம் டைவர்ஸ் பண்ணிடுறான். கல்யாணத்துக்கு வந்தவங்க டைவர்ஸுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். இதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் சார். ஒரு சில விஷயங்களை தயவு செய்து நினச்சிக்கோங்க. உண்மையிலேயே சென்னையில் தண்ணீர் 25 ரூபா 1 லிட்டர். டெல்லியில் இப்போ ஐயா வேறு அங்கே போகிறார். நேற்று ஒரு பத்திரிகையில் விளம்பரம் வந்திருக்கு, எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள், சுத்தமான காற்று இங்கே தரப்படுகிறதுன்னு வந்திருக்கு டெல்லியில். அறிவியல் கடைசியில் தண்ணீரை கெடுத்து விட்டது, காற்றை கெடுத்து விட்டது, பூமியை கெடுத்து விட்டது, அத்தனையும் கெடுத்து விட்டு சமூகத்தை எப்படி வாழ வைக்கும்? எப்படி வாழ வைக்கும்? அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணை கொடுக்காமல், தண்ணீரை கொடுக்காமல், சுத்தமான காற்றை கொடுக்காமல் எப்படி வாழ வைக்கும்? வெறும் டிவியை மட்டும் காட்டினா போதுமா? இங்கே வேற ஒன்றும் வேண்டாங்க. அறிவியல் எல்லாருக்கும் சேர் கொடுத்தது, சேரில் உட்காந்துருக்கீங்க, அது அறிவியல் கொடுத்த சேர் தானேங்க. அதுக்காகவா கூட்டம் உட்காந்துருக்கு? ஆனால் உள்ளத்துக்குள்ளே இது சிவராத்திரி, இந்த இடத்துல பாப்பையா சார் பட்டிமன்றத்தை கேட்கணுன்ற அன்பு உள்ளம் இருப்பதால் தான் எத்தனை பேர் மண்ணில் உட்காந்துருக்காங்க, தரையில் உட்காந்துருக்காங்க, நிற்கிறாங்க, அங்கெங்கே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா என்னமோ பேசுகிறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, இந்த ஊர்லங்க இந்த வடகொரியா இதெல்லாம் சொன்னாங்க பாருங்க, விமானமும் குண்டுகளும் மட்டும் இல்லாது இருந்தால் இந்த மண் என்றைக்கும் ஆன்மீக பூமியாக, புனித பூமியாக, அமைதி பூமியாக இருந்திருக்கும் உலகம் முழுக்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்டில் பாய் அப்படின்ற ஒரே ஒரு அணுகுண்டின் வீச்சு இன்றைக்கும் ஜப்பானில் உணரப்படுகிறது. அதை போட்டவன் அந்த 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 விமானி பைத்தியமாக போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? இந்த அம்மா சொல்கிறாங்க, இரவு பகலாக வேலை செய்வார், இரவு பகலாக கல்யாணம் பண்ணாமல் வேலை செய்வார். ஆன்மீகவாதிகள் இருந்தால் நிஜ ஆன்மீகவாதிகள் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் அவங்களையெல்லாம் பார்க்காம டிவியில் வர்றாளா பார்த்தீங்கன்னா, நித்யானந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ரமண மகரிஷி இதே மாதிரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சீடர்கள் எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இரவு முழுக்க விழிக்க வேண்டுமே, எங்களுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ரமண மகரிஷிட்ட. நிறைய சீடர்கள் அவர் ஏதாவது சொல்வார் என்று அவரே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புன்னகை பூத்த முகத்தோடு, அருள் பொலிகின்ற கண்களோடு அவ்வளவு பேரை பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இரவு முழுக்க. காலை 4:30 மணிக்கு சொன்னாராம், என்ன உபதேசம் விளங்கியதா அப்படின்னு கேட்டாராம். தட்சிணாமூர்த்தியை போல் மௌனத்தில் உபதேசம் பண்ணுவதற்கும் இந்த மண்ணிலே ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். அது மௌனத்தில் சொல்லப்பட்டது. அது மாதிரியான விஷயங்களை இந்த மண்ணிலே எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள். பால் பிரண்டன் ஒரு அறிஞர், வெளிநாட்டுக்காரன், ரமணரை பார்க்க வந்தான். நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வந்தான், எழுதிட்டு வந்தான். வந்து உங்கள்கிட்ட நான் எல்லாம் கேள்வி கேட்க போறேன்னா, அது ஒரு பேட்டி மாதிரி. வந்தவன் பேசாமல் முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருந்தான். இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். 1 மணி நேரம் ஆச்சு. எழுந்தான். என் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்ததுன்னு போனான். சீடனானான். இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் சரியான ஆன்மீகம். அறிவியல் வேண்டாம்னு சொல்லலையே. இப்போ நாங்கள் திரும்பி போகும்போது விமானத்தில் தான் போகிறோம். வேண்டாம்னு சொன்னோம்.
இல்லை, அதையும் தாண்டி ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? அதில் எங்கள் அணியில் நிறைய சொன்னாங்க. பக்கத்தில் இருப்பவர் துன்பம், தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. இது பாரதியார் சொன்னது. இப்போ நம்ம எத்தனையோ நாடுகளில் ஏழைகள் இருக்கிறார்கள். வளர்ந்த நாடுன்னு ஐயா சொன்னார். வளர்ந்த நாடுகள் தங்களிடம் இருக்கிற கோதுமையை கொண்டு போய் கடலில் கொட்டுகிறது. ஆனால் எத்தியோப்பியாவிலும் சோமாலியாவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், அங்கே போய் கொடுக்க மறுக்கிறது. ஆன்மீக உள்ளம் மட்டும் இருந்திருந்தால் ஏழைகள் அகதிகள் இந்த மண்ணில் இருக்கவே மாட்டார்கள். ஏன் இருக்கிறார்கள்? ஆன்மீக உள்ளம் இல்லாமல் போனது. இதுதானே விஷயம். என்னையா இது? அதில் இன்னும் ஒன்றுங்க, இந்த செல்ஃபோன் இருக்கு பாருங்க, செல்ஃபோன். இப்போ பாரதி பாஸ்கர் மேடம் நாங்களும் இந்த வண்டியில் வந்தோம். அங்கேருந்து வர்ற வழியில் ஒரு ஆள் அவங்கள கூப்பிட்ருக்கான். கூப்பிட்டா இவங்க அதில் உடனே மெசேஜ் அடிக்கிறாங்க, ஐ எம் இன் அ மீட்டிங் அப்படின்னு. அதுவே முதல்ல போய் ஐ எம் கோயிங் ஃபார் அ மீட்டிங் தான் கொடுக்கணும். ஆனால் அதில் ஏற்கனவே அடிச்சிருக்கு. அதையே அப்படி ஒரு தொட்டோடனே அது போயிடுது, ஐ எம் இன் அ மீட்டிங் அப்படின்னாங்க. அவன் விடாமல் அடிக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் கூப்பிட நீ எடுக்காமல் இருப்பியா? செல்ஃபோன் நான் கூப்பிட நீ எடுக்காமல் இருப்பியா? நிறைய பேர் யாழ்ப்பாணத்தில் உட்காந்துக்கிட்டே கொழும்புல இருக்கேன்னு பேசுகிறானா இல்லையா? பேசுகிறானா இல்லையா? நானே இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவங்க சொன்னதை பார்த்தேன். நான் வந்து இப்போ கொழும்பில் இருக்கிறேன், நாளைக்கு காலையில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தொந்தரவு தாங்க முடியாமல். எது எதை இணைத்து இருக்கிறது? அறிவியல் வந்ததனால் என்ன இணைந்து இருக்கிறது? உள்ளங்கள் எங்கே இணைந்து இருக்கிறது? வீட்டுக்கு வீடு பிரச்சனை. அதில் பாரதி அம்மா அந்த பெண்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஐயா வேற சொல்லிட்டாரு, இருக்கிறது ஒரே ஒரு பெண், அவர்களுக்கு தான் எங்கள் சப்போர்ட்டுன்னு. நான் எங்கே போனாலும் எனக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டி எப்படி சமைத்தார்கள், இன்றைக்கு இத்தனை வசதிகள் வந்திருக்கிறது, மிக்சி வந்திருக்கிறது, கிரைண்டர் வந்திருக்கிறது, எல்லாம் வந்திருக்கிறது, ஆனால் கிச்சனுக்குள் பெண்கள் மட்டும் வருவதில்லை.